இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வேதத்தை வாசித்து, தியானித்து அதை கைக்கொள்ளாதவர்கள், ஒரு சோதனைகள் வரும்பொழுது, ஒரு உச்சக்கட்டமான போராட்டங்கள் வரும்பொழுது, அவர்கள் தற்கொலை செய்து தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். இப்படி ஒரு கூட்ட மக்களும் இருக்கிறார்கள். தமிழகத்தில் எடுத்துக்கொண்டாலும் தற்கொலை செய்து ஒவ்வொரு ஆண்டும் இறக்கிறவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. நெருக்கங்கள் வரும்பொழுது, பண கஷ்டங்கள், போராட்டங்கள், குடும்பத்திலே சண்டைகள், சமாதானமற்ற நிலைமைகள், கணவன் மனைவிக்கிடையே பிரிவினைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது சிலர் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல், அதை தாண்டி செல்வதற்கு வழி தெரியாமல் தங்களை தாங்களே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு, அன்னாளை போல ஆண்டுடைய பாதத்திலே தங்கி இருக்கிறவர்களுக்கு சோதனைகள் வரும் பொழுது அவர்கள் கண்ணீர் வடித்து அந்த சோதனைகளை, பாரத்தை ஆண்டுடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விடுவார்கள். ஆகவே தான் ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள். கிறிஸ்தவர்களை மாத்திரம் ஆண்டவர் அழைக்கவில்லை, எல்லாரையும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே இவ்வளவு அருமையான ஒரு 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 ஆண்டுடைய பிள்ளைகளாய் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு நம் பெற்றோர்களோ நம் முன்னோர்கள் செய்த நற்காரியமோ என்று தெரியவில்லை.